இந்தியாவிலேயே முதலா தமிழ்நாடு வணிக நல வாரியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அது 35 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை யாரும் மறந்துட முடியாது. அப்படிப்பட்ட வணிக நல வாரியத்தை சீரமைச்சு உறுப்பினருடைய சேர்க்கையை செம்மைப்படுத்துவோம்னு தேர்தல் வாக்குறுதியா நான் சொன்னதை செஞ்சிருக்கோம். இந்த மாநாட்டிலையும் உங்களுடைய கோரிக்கைகளை தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறீங்க. சில அறிவிப்புகளை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பாக வணிக நல வாரியத்தில் பதிவு செஞ்சு நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவி தொகையை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தி இருந்தோம். வருங்காலத்தில் இது 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பாக உணவுப் பொருட்கள் விற்பனை மற்றும் சேமித்தல் தொழில்கள் தவிர்த்து 500 சதுரடிக்கு கீழ் உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில இனி தொழில் உரிமம் வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, சென்னை மாநகராட்சி நீங்களாக மற்ற மாநகராட்சிகள் இருக்கிற கடைகள் வணிக வளாகங்களோடு பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டு குழுக்கள் 2024ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு. அதேபோல் சென்னை மாநகராட்சி பேரூராட்சிகள் ஊரக உள்ளாட்சிகள் அமைப்புகளுக்கும் அது அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, 9 சதுர மீட்டருக்கு மிகாமல் வைக்கக்கூடிய ஒரு பெயர் பலகைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. ஐந்தாவது அறிவிப்பு, தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் சிறப்பாக செயல்பட்டு வருது. அதுல வர்த்தகங்கள் சிறு வியாபாரிகளுக்காக புதிய இணையம் அறிமுகப்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, பொதுமக்களுடைய நலன் கருதி அனைத்து நாட்களும் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து வழங்கப்பட்ட அரசாணை ஜூன் 4ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இதனை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீடித்து அரசாணை வழங்கப்படும். இப்ப இது திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும். கடந்த 4 வருஷத்துல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆக இந்தியாவில் தொழில் நிறுவனங்கள் பெருகிறதுனால தொழில்துறையில இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இன்றைக்கு இருந்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் இன்றைக்கு பெருகி இருக்கு. இந்த சாதனைகள் எல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் எட்டப்படாத சாதனை. இந்த சாதனைகளுக்கு தொடக்கமான நாள் எந்த நாள் கேட்டீங்கன்னா மே 7. இந்த 2 நாள்ல வரப்போகுது மே 7. இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்க விரும்புறது, என்னை நம்பி வாக்களிச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் உண்மையான நிலையில இருந்து நாங்கள் பணியாற்றி தொடர்ந்து சேவை செய்ய சாதனைகளை படைக்க நாங்கள் காத்திருக்கிறோம். தமிழ்நாட்டை எங்க எல்லோருடைய ஆதரவோடு வளர்த்தெடுத்திருக்கேன்னு நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். இந்த உழைப்பை நான் தொடர்ந்து கொடுப்பேன். இங்கே குடியிருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்றேன், இது என்னுடைய அரசு அல்ல, இது உங்களுடைய அரசு. உங்களுடைய நலனுக்காக நீங்க உருவாக்கின திராவிட மாடல் அரசு. இந்த அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வணிக பெருமக்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமா திருமண விழாக்கு நான் போனேன்னா நான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி திருமண விழாவில் மணமக்களை பார்த்து சொல்லுவேன், உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அழகான தமிழ் பேர்கள் வைங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி வணிகளா நீங்க யாரை குழந்தை நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய கடைகளைத்தான் குழந்தைகளாக நினைக்கிறீங்க. வணிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சிருந்தா அதை மாற்றி உடனடியாக தமிழ் பேர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த முந்தைய ஆட்சி தமிழ் உணர்வோடு அதை முன்னெடுத்துச்சு. ஆக இப்போ அதை நீங்க நிறைவேற்றி தர வேண்டும். எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்ற எண்ணத்திற்கு நீங்க துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு, அடுத்த ஆண்டு இதே நாள்ல மீண்டும் திமுக ஆட்சி அமைஞ்சது என்ற வெற்றி செய்தியோடு எங்களோடு சேர்ந்து நீங்களும் பணியாற்றணும் என்ற அந்த அன்பு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன்.